ஸ்தோத்திரம். இந்த நாளில் நாம் 45 நாட்கள் முடிந்து 46வது நாட்களிலே கர்த்தர் ஜெபிக்கும்படியாய் நமக்கு இந்த நேரத்தை தந்ததற்காய் நாம் நன்றி செலுத்துவோம். நம் யாவரும் கண்களை மூடி தேவ பக்தியோடு நாம் ஜெபிப்போம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேளையிலே கர்த்தாவே ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கும்படியாய் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கும்படியாய் இந்த நேரத்தை தந்ததற்காய் நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம்ப்பா ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. நீரே மகிமைப்படுங்க. எங்களை ஆண்டவரை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க இயேசப்பா. எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டே, பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டே, பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி
நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. இருளில் அதிகாரம் அகற்றி விட்டே, இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டே. இருளில் அதிகாரம் அகற்றி விட்டே, இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டே. உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. 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 சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலே நாம் சிமெண்ட் மூட்டை 10,000 மூட்டை தேவைப்படுகிறது. அதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். யாராவது ஜெபிக்கிறவங்களா இருந்தால் ஆவிலே ஏவப்பட்டவர்கள் ஜெபிக்கலாம். நன்றி ಆಂಡವರೇ, ಸ್ತೋತ್ರಂ ಸ್ತೋತ್ರ ತಂದೆಯೇ, ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ಇದುವರೆಗೂ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಿ ಬಂದಂತಹ ಕೃಪೆಗಳಿಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ ತಂದೆಯೇ. ಅಪ್ಪ, ಈ 46ನೇ ದಿನದ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಕರೆತಂದಿದ್ದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಕೋಟ್ಯಾನುಕೋಟಿ ಸ್ತೋತ್ರಪ್ಪ. ಇದುವರೆಗೂ ನಡೆಸಿ ಬಂದಂಥ ಒಳ್ಳೆಯ ಒಂದು ಎಬಿನೇಶ್ವರೇ ಅಪ್ಪ, ನಮ್ಮನ್ನು ಕರ ಹಿಡಿದು ನಡೆಸುವಾತರೇ ಅಪ್ಪ, ಇದುವರೆಗೂ ಕರ ಹಿಡಿದು ಬಂದು ನಡೆಸಿದಂಥ ಎಲ್ಲ ಮಾರ್ಗಗಳಿಗಾಗಿ, ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳಿಗಾಗಿ ಕೋಟ್ಯಾನುಕೋಟಿ ಸ್ತೋತ್ರ ತಂದೆಯೇ. ಹೌದು ದೇವರೇ, ಹೇಳಲ್ಪಟ್ಟಂಥ ಈ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ವಿಜ್ಞಾಪನೆಗಳನ್ನು ನಿಮ್ಮ ಕರದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇವೆ. 10,000 ಸಿಮೆಂಟ್ ಮೂಟೆಯ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಅಪ್ಪ ನಿಮ್ಮ ಕರದಲ್ಲಿ ನಾವು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇವೆ. ಇದುವರೆಗೂ ಬಿತ್ತಲ್ಪಟ್ಟಿರುವಂಥ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ ತಂದೆಯೇ. ಅವರನ್ನು ನೀವು ಆಶೀರ್ವದಿಸಬೇಕಾಗಿ ನಿಮ್ಮ ಕರದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇವೆ ಅಪ್ಪ. ಅವರು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿರುವಂಥ ಎಲ್ಲ ಕಾಣಿಕೆಗಳು ಅಪ್ಪ, ಕೊಡಲ್ಪಟ್ಟಿರುವಂಥ ಎಲ್ಲ ಸಿಮೆಂಟಿನ ಕಾರ್ಯಗಳಿಗಾಗಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟಂಥ ಎಲ್ಲ ಕಾಣಿಕೆಗಳು, ಕೊಡಲ್ಪಟ್ಟಿರುವಂಥ ಎಲ್ಲ ಸಿಮೆಂಟ್ ಮೂಟೆಗಳಿಗಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರಗಳನ್ನು ಹೇಳುತ್ತೇವೆ ಅಪ್ಪ. ಈ ವೇಳೆಯಲ್ಲಿ ದೇವರೇ ಅಪ್ಪ, ಕೊಡಲ್ಪಟ್ಟಿರುವಂಥ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳಿಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಈ ವೇಳೆಯಲ್ಲಿ ದೇವರೇ, ನಮಗಿನ್ನೂ ಇರುವಂತಹ 10,000 ಸಿಮೆಂಟ್ ಮೂಟೆ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಇನ್ನ ಎಷ್ಟು ಕಾರ್ಯಗಳು ಬೇಕಾಗಿದ್ದಾವೋ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಿಮ್ಮ ಕರದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇವೆ. ನೀನು ನಮ್ಮ ನಾಮದಿಂದ ಏನು ಕೇಳಿದ್ರೆ ಅದು ಕೊಡ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದಾತರೆ ನಜರೇತಿನ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಿಂದ ನಾವು ಈ ವೇಳೆಯಲ್ಲಿ ಕೇಳುತ್ತೇವೆ ತಂದೆಯೇ. 10,000 ಸಿಮೆಂಟ್ ಮೂಟೆಯಲ್ಲಿ ಇನ್ನ ಬೇಕಾಗಿರುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೀವು ಸಂಧಿಸುವುದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರಪ್ಪ. ನಜರೇತಿನ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಿಂದ ವಿಶ್ವಾಸದಿಂದ ನಾವು ಕೇಳುತ್ತೇವೆ ತಂದೆಯೇ. ನಮಗಾಗಿ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕೊಡುವಾತರೆ ಅಪ್ಪ, ಇದುವರೆಗೂ ಒಳ್ಳೆ ಒಂದು ಎಬಿನೇಶ್ವರಾಗಿದ್ದು ನಮ್ಮ ಕರಗಳನ್ನು ಹಿಡಿದು ಅಪ್ಪನಲ್ಲ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನೀವು ನಡೆಸಿ ಬಂದಂಥ ಕೃಪೆಗಳಿಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಹೇಳಲ್ಪಟ್ಟಂತ ಈ 10,000 ಅಪ್ಪ, ಈ 10,000 ಸಿಮೆಂಟ್ ಮೂಟೆಗಳಲ್ಲಿ ಇನ್ನ ಎಷ್ಟು ಕಾರ್ಯಗಳು ಬೇಕಾಗಿದ್ದವೋ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೀವು ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ನಿಮ್ಗೆ ಸ್ತೋತ್ರಪ್ಪ. ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳು ನೀವು ಕೊಟ್ಟಿರುವುದಕ್ಕಾಗಿ ನಿಮ್ಗೆ ಸ್ತೋತ್ರ. ನೀವು ವಿಶ್ವಾಸಿಸುವುದಾದರೆ ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ಕಾಣುವೆ ಎಂಬುದು ಹೇಳಿದ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸುತ್ತೇವೆ. ಕೊಟ್ಟಿರುವುದಕ್ಕಾಗಿ ನಿಮ್ಗೆ ಸ್ತೋತ್ರ. ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳು ನಿಮ್ಮ ಕರದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತಾ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಿಂದ ಬೇಡಿ ಹೊಂದಿದ್ದೇವೆ ನಮ್ಮ ತಂದೆಯೇ. ஆமென் ஆமென். தேவன் இந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த ஜெபத்துக்கு கர்த்தர் கண்டிப்பாய் பதில் தருவார். நம்ம யாவரையும் ஆண்டவர் வெட்கப்பட விடமாட்டார். ஆலயம் கட்டி முடிக்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 நாளாகமம் 22:5. 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தாவீது என் குமாரனாகிய சாலமோன் வாலிபனும் இளையோனுமாயிருக்கிறான். கர்த்தருக்கு கட்டப்படும் ஆலயம் சகல தேசங்களிலும் கீர்த்தியும் நன்மையும் உடையதாய் விளங்கும்படி மகா பெரியதாய் இருக்க வேண்டும். ஆகையால் அதற்காக வேண்டியவைகளை
இப்பொழுதே சேகரம் பண்ண வேண்டும் என்று சொல்லி தாவீது தன் மரணத்திற்கு முன்னே திரளாய் சேகரித்து வைத்தான். பார்த்தீங்களா, தாவீது ஒரு ராஜாவாக இருந்து கூட அவர் என்ன பண்ணுறாருங்க, ஆலயம் கட்டணும், தேவனை துதிக்கணும். நம்ம ஜனங்கள் எல்லாருக்கும் ஒரு ஆலயத்தை கட்டி அதில் தேவன் துதிக்கும்படியாய் அதில் வாசம் பண்ணும்படியாய் அவர் என்ன பண்ணுறாரு, ஆலயத்தை கட்டுவதற்கான தேவையான பொருட்களை அவர் என்ன பண்ணுறாரு, சேகரிக்கிறார், சேர்த்து வைக்கிறார். எல்லா தேவைகளையும் சேகரித்து வைக்கிறார். அது மாத்திரம் இல்லை, வயதானவங்க மாத்திரம் இல்லை, வாலிபரும் கூட. வாலிபரும் என்னவே சில நேரங்களில் வாலிப பிராயனாவே எல்லாரும் கர்த்தரை விட்டு தூரம் தான் போவாங்க. ஆனால் தாவீதினுடைய மகன் சாலமோன் நிமித்தமாய் அந்த ஆலயத்தை கட்டப்பட கர்த்தர் பெரிய காரியங்களை செஞ்சிருக்கிறார். அதே போல் இந்த நாளிலும் நாம் ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டுவதற்காக நாம் ஜெபத்தை வைத்திருக்கிறோம். இந்த ஜெபத்திலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அது மாத்திரம் இல்லை, அநேக ஜனங்கள் அதில் பலன் அடைந்து நல்ல சுகம் பெற்று நல்ல சாட்சியாய் ஜீவிக்கும்படியாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம் யாவரும் தலை தாழ்த்தி ஜெபிக்கலாம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேளையில் கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த வேத வார்த்தையின்படி கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆலயத்தை கட்டுவதற்காக கர்த்தாவே நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம்பா. எனக்கும் எங்களுக்குமாய் நீ பேசின இந்த வார்த்தைக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம்பா. ஆண்டவரே, உலகம் கொடுக்க முடியாத அன்பு நீ தந்திருக்கிறீரப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாவீது இப்படியாய் கூட கர்த்தாவே ஸ்தோத்திரம்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவன் ஆண்டவரே ஒரு வேதனையில், ஒரு துக்கத்தில், ஒரு கவலையில் இருக்கும் பொழுது கர்த்தாவே ஸ்தோத்திரம், அவன் ஆண்டவரே அப்பா அவனுடைய வேத வசனம் கர்த்தாவே அப்பா 121 சங்கீதம் 1 கர்த்தாவே, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி அந்த தேவ பக்தன் கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கிறான் கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஒரு ராஜாவா இருந்தும் கூட கர்த்தாவே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிற அந்த இருதயம் உள்ளவர்களாய் ஆண்டவரே இருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டதான இருதயத்தை கர்த்தாவே எங்களுக்குள்ள நீர் ஆண்டவரே இருக்கும்படியாய் ஆண்டவரே வரும்படியாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படிப்பட்டதான இருதயத்தை கர்த்தர் ஆண்டவரே எங்களுக்கு தரும்படியாய் உதவி செய்யுங்க அப்பா. இந்த துதி கனமகிமை உமக்கே செலுத்துகிறேன் இயேசு நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேண்டனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேண்டலும் நீரே, ஆயுள் முழுவரை உம்மையே தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேண்டலும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே,
ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தெய்வம் நீரே, மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தெய்வம் நீரே. முழங்கால் யாவும் முடங்கிடுமே, மகிழுடன் துதித்திடவே. முழங்கால் யாவும் முடங்கிடுமே, மகிழுடன் துதித்திடவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன், ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. நன்றி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம்ப்பா. நம்ம ஒரு வசனத்தை வாசிப்போம். சகரியா 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். சகரியா 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சேனைகளுடைய கர்த்தர் வீடாகிய ஆலயம் கட்டப்படும்படிக்கு அதன் அஸ்திபாரங்கள் போடப்பட்ட நாள் முதற்கொண்டு இருக்கிற தீர்க்க தரிசிகளின் வாயினால் இந்த வார்த்தைகளை இந்த நாட்களில் கேட்டு வருகிறவர்களே உங்கள் கைகள் திடப்பட கடவது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, வேத வசனம் சொல்கிறது உண்மை. உண்மை எப்பொழுதும் நிலை நிற்கும். சேனைகளுடைய கர்த்தரின் வீடாகிய ஆலயம் கட்டுப்படும்படிக்கு இந்த நாளில் நமக்கு ஒரு ஆலயத்தை கர்த்தர் தந்திருக்கார். அந்த நாட்களிலே கர்த்தர் ஜனங்களுக்காக தந்தார். இந்த நாளிலும் நம்மளுடைய ஆலயம் நம்மளுடைய ஜனங்களுக்காக, தேவனுடைய ஜனங்களுக்காக தந்திருக்கிறார். அந்த ஆலயம் கட்டுப்பட வேண்டுமானால் அதுக்கு தேவையான காரியங்கள் ஒன்று நாம் செய்ய வேண்டும். அது என்ன? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் ஒன்று இரும்பு கம்பிகள் தேவைப்படுகிறது, இரும்பு கம்பிகள் தேவைப்படுகிறது, ஜல்லிகள் தேவைப்படுகிறது, மணல்கள் தேவைப்படுகிறது. இது எல்லாம் கர்த்தர் நமக்கு ஆலயம் கட்டுவதற்கு தேவையான பொருட்கள். இது தேவன் தர வேண்டும். அது மாத்திரம் இல்லை, இந்த வார்த்தைகளின்படி இந்த வார்த்தை கேட்டு அநேகர் இதற்கு உதவி செய்யும்படியாகவும் இதற்காக ஜெபிக்கும்படியாகவும் நாம் ஜெபம் செய்வோம். யாராவது ஜெபிக்கலாம். அப்பா,
உம்மை துதிக்கிறோம் 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 ராஜா. ஸ்தோத்திரம் துதிகள் மதில வாசம் சேருவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி 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 ராஜா. தர்மியான சாயங்கால வேலைக்காக நன்றி தகப்பனே. அப்பா வானத்தை பூமியை சிருஷ்டித்த தேவனே மக்க நன்றி ராஜா. அண்ட சரசரித்த படித்தவரே மக்க நன்றி ராஜா. சர்வ வல்லமுள்ளவரே மக்க நன்றி ராஜா. பராக்கரமுடையவரே மக்க நன்றி ராஜா. ராஜ யுத சங்கமே மக்க நன்றி சுவாமி. தர்மியான சாயங்கால வேலையில ராஜா என் சபையை குறித்த ஆண்டவரே உடைய பாதத்துல வருகிற ராஜா. இந்த சபை தேவையெல்லாம் நீங்க சந்திக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. அப்பா எங்க ஆலயத்துக்கு தேவையான எல்லா பொருளாதார தேவையில சந்திங்க ராஜா. பண தேவை சந்திங்க தகப்பனே. சிமெண்ட் மூட்டை சந்திங்க ராஜா. இந்த 10,000 சிமெண்ட் மூட்டை ஆண்டவரே நீங்க சீக்கிரத்தில் அப்பா சந்திக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துற ராஜா. அப்பா கொடுக்குற கரங்களை எழுப்புங்க தகப்பனே, எழுப்புங்க சுவாமி. ஒவ்வொரு உள்ளத்துல தட்டி எழுப்புங்க ராஜா. நீர் பேசுங்க ராஜா. பிள்ளைகளோட பேசுங்க ராஜா. ஜனங்களோட பேசுங்க தகப்பனே. அதிகாரோட பேசுங்க தகப்பனே. அப்பா என் சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தோட பேசுங்க ராஜா. என் தேவன் தாமே ஆண்டரே இந்த 10,000 சிமெண்ட் மூட்டை நீங்க சந்திக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா ஆலயத்தில் இருக்கிற எல்லா தடைகளும் உடைங்க சுவாமி. ஆலயத்தில் இருக்கிற எல்லா தடைகளும் உடைங்க ராஜா. அந்த நாளை திசையில ராஜா உடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தை தெளிக்கிற சுவாமி. அப்பா என் சபைக்கு வர எல்லா தடைகளும் சுவாமி, சத்ரு உண்டாக்குற எல்லா தடைகளை ராஜா இப்பொழுது உடைத்தெரிக்கிறதுக்காக மக்கள் நன்றி சுவாமி. பிசாசின் தந்திரங்களை ராஜா சபைக்கு விரோதமாக எழும்பக்கூடாது சுவாமி. என் சபையை ஆண்டவரே நீ தூதர் வைத்தாண்டவரே. ஏதேன் தோட்டத்தில் தகப்பனே சுடர் வழி பட்டத்தை போட்டாண்டரே நீர் பாதுகாத்தது போல தகப்பனே. என் சபையை ஆண்டவரே இப்படியாக நீ பாதுகாக்கிறதுக்காக மக்கள் நன்றி செலுத்துற ராஜா. நன்றி செலுத்துற தகப்பனே. என் சபையில் இருக்கிற ஒவ்வொரு வெட்டங்களும் சுவாமி உம்முடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தை தெளிக்கிற ராஜா. அப்பா உம்முடைய ரத்தத்தை தெளிக்கும் போது கத்தாவே பிசாசை அழித்தழித்து ஆண்டவரே ஓடத்தக்கதான் நீ கிருபை செய்யுங்க ராஜா. பிசாசு உமக்கு முன்பாக ஒன்றை செய்ய முடியாது ராஜா. நீர் கொடுத்த ஆலயத்தை ஆண்டவரே நீரே கட்டி முடிக்க நாங்கள் விசுவாசிக்கிற ராஜா. உம்முடைய ஆலயத்தில் ஆண்டவரே ஒருவனை விரோதமா எழும்பக்கூடாது சுவாமி. எழும்புறவங்களை எல்லாவற்றையும் ஆண்டவரே அபத்தம் பண்ணி போறதுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. பைத்தியம் பண்ணி போறதுக்காக ஸ்தோத்திரப்பா. அந்த நாவுகள் ராஜா என் சபைக்கு விரோதமா எழுப்புற நாவுகள் ராஜா இப்பொழுது துண்டிட்டு போறதுக்காக ஸ்தோத்திர ராஜா. என் சபைக்கு நேராக வர எல்லா ஆண்டவரே வன்கண் போராம எரிச்சல் ராஜா இப்பொழுது ஆண்டவரே நீ முறியடிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. என் முழு சபையை ஆண்டவரே நீரே பொறுப்படுத்துக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த வேளையில ஆண்டவரே 10,000 சிமெண்ட் மூட்டை ஆண்டவரே நீங்க சந்திங்க ராஜா. ஜன்னல் மணல சந்திங்க ராஜா. அயன் ராட சந்திங்க ராஜா. வர்க்க சாண்டுற பாதுகாத்துக்குள்ள தகப்பனே. அப்பா இன்ஜினியரிங்க்கு ஆண்டவரே தாசனுக்கு ஆண்டவரே நல்ல உறவு கொடுங்க தகப்பனே. ஒரு நல்ல ஐக்கியத்தை கொடுங்க சுவாமி. இந்த வேலையோட கர்த்தாவே அதிகாரி மதில நீங்க பேசுங்க சுவாமி. அதுக்கு என்னென்ன தடைகள் இருக்குதா ராஜா அதெல்லாம் உட தெரிங்க தகப்பனே. பேங்க் லோன் ஆண்டவரே சந்திங்க ராஜா. அந்த அதிகாரியோட பேசுங்க தகப்பனே. பேசுங்க சுவாமி. நீங்க பேசுறதுக்காக நன்றி ராஜா. தேவதாசனுக்கு ஆண்டவரே நல்ல பல சுகத்தை கொடுங்க ராஜா. சரீரத்துல இருக்கிற எல்லா பலவீனத்தை நீக்கி போடப்பா. காலவரவு ஒத்த பலத்து போல ஆண்டவரே மகனை எழுப்பி பிரகாசிக்க தகுந்த ஆண்டவரே நீ கிருபை செய்க ராஜா. கிருபை செய்க தகப்பனே. மகன் எந்த விதத்துல தகப்பனே சோர்ந்து போக கூடாது தகப்பனே. சிறு வீடு கட்டுப்பட எத்தனை ப்ராப்ளம் இருக்குதவே இது அநேகருக்கு ஆண்டவரே ஆசீர்வாதமா இருக்க மாட்டவரே. இந்த சபைக்கு இருக்கிற எல்லா பாடுகளும் சுவாமி நீ நீக்கி போட்டு தேவனே நீ ஆசீர்வாதமா ஆண்டவரே நீ மாட்டி கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. சபையில இருக்கிற எல்லா உடன் ஊழியர்கள் ராஜா ஆசீர்வாதிங்க சுவாமி. ஆசீர்வாதிங்க ராஜா. ஒவ்வொரு சிஸ்டம்ல ஆசீர்வாதிங்கப்பா. ஒவ்வொரு வயசு வர்ஷிப் பண்ற பிள்ளைகளை ஆசீர்வாதிங்கப்பா. திறப்புல நின்று கொடுக்கிற பிள்ளைகளை ஆசீர்வாதிங்கப்பா. ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வாதிங்கப்பா. ஊழியக்காரங்களை ஆசீர்வாதிங்க ராஜா. நல்ல ஆராதனை ஆசீர்வாதிங்க தகப்பனே. அநேக குடும்பங்கள் வந்து கலந்து கொள்ள உதவி செய்யுங்க ராஜா. ஒரு சேர் கூட கதாவே காலையில கூட சுவாமி எல்லா சேரும் நிரம்பி வழின சுவாமி. நிரம்பி வழின ராஜா. நன்றி. அதே போல தகப்பனே ஆபேஸ் எல்லைகளை விரிவாக்குறது போல தகப்பனே என் சபை எல்லையை தகப்பனே நீ விரிவாக்கி ஆண்டவரே தீங்கு துக்கப்படுத்தாதபடி சுவாமி நீ ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. வர ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே எல்லா ப்ராப்ளங்களும் சுவாமி சபையில கால் வைக்க முதல்ல ஆண்டவரே நீங்க போறதுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே.
ஸ்தோத்திரம் ராஜா. இந்த இடத்துல எதெல்லாம் குறையா இருக்குது சுவாமி, அதெல்லாம் நிறைவேற்றி கொடுங்க ராஜா, நிறைவேற்றி கொடுங்க சுவாமி. ஆன்லைன்ல யூடியூப்ல பாக்குற பிள்ளைகளை அப்பா, டிவி மூலமா பாக்குற சுவாமி, ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா. சார்ல வர்க் பண்ற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. வெளிநாடு வெளிதேசத்துல ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா. பிள்ளைகள் நன்மை பெற்ற பிள்ளைகள் அநேகர் உண்டு ராஜா. பிள்ளைகளோட பேசுங்க தகப்பனே. அன்புள்ள பிள்ளைகளை எழுப்புங்க ராஜா, ஜெபிக்கிற பிள்ளைகளை எழுப்புங்க ராஜா, உணர்வுள்ள பிள்ளைகளை எழுப்புங்க சுவாமி. இந்த நாடு திசையில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தாவே சபைக்கு கொண்டு வாங்க கர்த்தாவே. புதிய ஆத்துமாக்களை ரட்சிங்க சுவாமி, ரட்சிங்க தகப்பனே. என் சபைக்கு ஆத்துமாக்கள் தேவை உண்டு ராஜா, அது நீங்க சந்தித்து கொண்டு வரதுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. என் சபைக்கு ஒவ்வொரு குடும்பத்தை ஆண்டவரே எடுத்து பயன்படுத்துங்க தகப்பனே, ஆசீர்வதிங்க தகப்பனே. ஒரு கோடி ஜனங்களுக்கு நன்சத்தை கொடுக்க முடியும் ஆண்டவரே. தேவதாசன் கொடுக்கிற விருப்பத்தை ஆண்டவரே நீ நிறைவேற்றி கொடுங்க சுவாமி, நிறைவேற்றி கொடுங்க ராஜா. நாலு தினத்துல நடக்கிற அப்பா அந்த நாலு ஆராதனை ராஜா, அநேக ஆத்மாக்கள் கொண்டு வாங்க சுவாமி. ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. ஊழியக்கார பிள்ளைகளோட மனைவி பிள்ளை ஆண்டவர் ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா எல்லா பிள்ளைகளப்பா பலத்தோட சுகத்தோட ஆரோக்கியத்தோட கட்டணிடுங்க ராஜா. என் சபை தேவை எல்லா தேவை சந்தித்தப்பா, ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதி பலப்படுத்தப்பா. இந்த வரை எங்களை தாழ்த்தி உயர்த்திரப்பா. இயேசு கிறிஸ்து அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்தை கேட்ட கர்த்தர் நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டுன்னு சொன்னது போல இந்த ஆலயம் கட்டுவதற்கான தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். நாம் மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம் என்று சொல்லியிருக்கிறது வேதவசனம். அது மாத்திரம் இல்லை, மனுஷன் முகத்தை மாத்திரம் பார்க்கிறான், தேவரீர் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன்னு சொல்றார். ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஒவ்வொரு இருதயத்தில் தேவன் எழும்பப்பட வேண்டும், ஒவ்வொருவரையும் எழுப்பப்பட வேண்டும். 1,00,000 ஆத்துமாக்களை கர்த்தர் கொடுக்கும்படியாய் நாம் ஜெபிக்கணும். அது மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு நாளும் புது ஆத்துமாக்களுக்காகவும் ஜெபிக்க நாம் இருக்கிறோம். இந்த நாளில் கர்த்தர் இந்த வார்த்தையின் பிரகாரமாய் இந்த ஜெபத்தின் விண்ணப்பத்தை தேவன் அங்கீகரித்து ஆசீர்வாதத்திற்காக நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம்பா. இந்த வேளையிலே ஆண்டவரே ஜெபித்த இந்த ஜெபத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்தீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லியிருக்கிறீங்களப்பா. ஸ்தோத்திரம். நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம்பா. ஆண்டவரே கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் என்று சொன்னீரே. உடைய பரிசுத்த நாமத்துக்கு நன்றி அப்பா. இம்மட்டும் நீர் தாங்கினீர், இனிமேலும் நீ தாங்க வல்லவராய் இருக்கிறீர் நாங்கள் விசுவாசிக்கிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறேன் இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதுகாத்த பாகள் எல்லாம் கூட செல்லுது. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதுகாத்த பாகள் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். தேவா நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். எதினால் இது எதினால் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் என்னோடு இருப்பதினால். தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, காவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, காவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்க
துக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். தேவா நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். எதினால் இது எதினால் இதனோடு வருவதினால், எதினால் இது எதினால் இதனோடு இருப்பதினால். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கசந்திட்டாலோ பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மாறாவின் நீரை கர்த்தர் மதுரமாய் மாற்றினார். அப்படிப்பட்டதான தேவன் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்மளுக்கு இருக்கிற கண்ணீர், கவலை, துக்கம், துயரம் எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன். நம்மளுடைய தேவன் பெரியவர், மகா உயர்ந்தவர், உயரங்களில் இருக்கிற தேவன். அப்படிப்பட்டதான தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். ஆராதிக்கிற தேவன் பெரியவர். ஸ்தோத்திரம். இப்படியாய் தேவன் வார்த்தை ஒன்று சொல்லுகிறது. நாம் தேவ வார்த்தை ஒன்று படிப்போம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்கள் நிலைகள் அசைந்தது. என்ன சொல்கிறாரு? கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால். நம்ம தேவனை கூப்பிடணும், ஆராதிக்கணும், அவரை துதிக்கணும், அவரை போற்றணும். அதான் விரும்புகிறாரு. கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அதிர்ந்ததான். அப்போது அசைந்தது என்று சொல்கிறார். அப்போது நாம் கூப்பிடும்போது இந்த டோரோ சரி, விண்டோவோ சரி, இப்படியாய் அசையணும், அது அதிரணும். அப்போ தான் கர்த்தர் இறங்கி வருவார். அப்படிப்பட்டதான அசைவு நம்ம ஆண்டவரை துதிக்கணும், அவரை நம்ம கூப்பிடணும், ஆராதிக்கணும். அவர் கூப்பிடும்போது தான் அவன் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற தேவன். அவர் சொல்கிறார், கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்தது, ஆலயம் புகையினால் நிறைந்ததாம். பார்த்தீங்களா? ஆலயம் புகையினால் நிறைந்தது என்றார். நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது தேவ ஆவியானவர் அசைவாடும்போது இந்த ஆலயம் முழுவதும் ஒரு புகையை போல நம் மேலே அசைவாடுவார். அது நம் கண்கள் காணும்படி கர்த்தர் செய்வார். நம் முதலாவது அவரை நோக்கி பார்க்கும். அவர் சொல்கிறார், தேவ வார்த்தை சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடையும் என்று சொல்கிறது. அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒருபோதும் வெட்கம் அடைவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். நம்ம அவரை நோக்கி பார்க்கணும். நம்முடைய தேவைக்கு மாத்திரம் நோக்கி பார்ப்பதல்ல, நம்மளுடைய எல்லா ஜீவனுக்கு, நித்திய ஜீவனுக்கு போகிற வார்த்தையாக இருக்க வேண்டும். அதுக்காக நம்ம அதை ஆராதிக்கிறவளாக இருக்க வேண்டும். நம்ம உலகத்துக்குரிய காரியங்களுக்கு மாத்திரமல்ல, நம்மளுடைய சரீரத்துக்குரிய அதுக்கு மாத்திரமல்ல, நித்திய ராஜ்யத்திற்கு நாம் போய் சேரும்படியாக அந்த வார்த்தையும் நம்ம அசைவாடும்படியாய், தேவன் நம்ம மேலே அசைவாடும்படியான வார்த்தையாய் நம்ம அவரை துதிக்கணும், அவரை போற்றணும், அவரை கனம் பண்ணணும்.
பாருங்க, தாவீது ராஜா கூட இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்றாரு. அப்போ தேவன் ஒருவர் மேலே இருக்கிறார் என்றால், அவரை பிரியப்படுகிறார் என்றால் அவரை சிட்சிக்கிறார். நம்ம ஒரு பிள்ளையை நம்ம நேசிக்கிறோம் என்று சொன்னால், அந்த பிள்ளையை நம்ம அது ஏதாவது தவறு செய்யும்போது என்ன பண்ணுறோம்? அடிக்கிறோம், திட்டுறோம், அதை சிட்சிக்கிறோம். அது போல தான் தேவன் நம்மளுடைய காரியங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்முடைய கர்த்தர் அறிந்திருக்கிற மாத்திரம் இல்லை, தேவன் அதை சிறப்படுத்துவார், சீர்படுத்துவார். எப்படி? வார்த்தை சொல்கிறது, தேவன் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவன் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம், நம்ம அவரை துதிக்க வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்ம பக்கத்தில் இருக்கிறார், நம்ம கூட இருக்கிறார் என்ற அந்த நினைவு நமக்கு இருக்கணும். வேத வசனம் அப்படியாக கூட சொல்கிறது, நம்ம இங்கே தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்கும்படியாய் வந்திருக்கிறோம். நம்மளுடைய சிந்தனைகள், நம்மளுடைய எல்லா கவலைகள், கண்ணீர் எல்லாவற்றையும் தூக்கி தூரம் ஓரமாக வைத்துவிட்டு உண்மையாய் தேவனை ஆராதிக்கும் போது அது காணாமலே போயிடும். அல்லேலூயா, அது காணாமலே போயிடும். அப்படிப்பட்டதான விசுவாசம் நமக்குள்ளே வரணும். தேவ பக்தன் இப்படியாய் சொல்லுகிறான், கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்கள் நிலைகள் அசைந்ததாம். நம்ம ஒவ்வொருவரும் நம்மளுடைய ஆலயத்துக்கு வருகிறவர்கள் மாத்திரம் இல்லை, யூடியூப்பில் பார்க்குறவங்களும் சரி, சால்வேஷன் டிவியில் பார்க்குறவங்களும் சரி, எல்லாரும் தேவ பக்தியுள்ளவர்களாக இருக்கணும், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கணும். தேவைகளுக்கு மாத்திரம் இருக்கக்கூடாது, தேவனை ஆராதிக்கணும், அவரை துதிக்கணும், அவரை கனப்படுத்தணும். அதான் அவர் சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் என்ன? இது உங்களுடைய தேவைகள் எல்லாம், உங்களுடைய கண்ணீருக்கு கர்த்தர் கொடுக்கிற தேவைகள், நன்மைகள், இதெல்லாம் தேவை. அப்போ நம்ம கர்த்தரை நம்ம கனப்படுத்தினா போதும், அவர் பார்க்கிறார் உனக்கு என்ன தேவைன்னு அவர் அறிந்திருக்கிறார். அவர் சொல்கிறாரு, உன் வாயிலிருந்து சொல் பெறுவதற்கு முன்னவே உனக்கு என்ன தேவைன்னு நான் அறிந்திருக்கிறேன் என்றார். எப்படிங்களா? நம்முடைய வாயில் சொல், அதாவது நம்முடைய வாயில் எது தேவைன்னு அது சொல் பிறவாவதற்கு முன்னவே அவருடைய கண்கள் நம்ம நோக்கி பார்க்கிறது. இந்த பிள்ளைக்கு இது தேவை, இந்த பிள்ளைக்கு இது தேவை, இந்த மகனுக்கு இது தேவை, இந்த மகளுக்கு இது தேவை, இந்த சிறு பிள்ளைக்கு இது தேவை அப்படி சொல்லி என்ன பண்ணுறாரு? கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார், பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பார்க்கிறார். நம்மை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம் என்று சொல்கிறார். நம்மளுடைய தேவனை போல வேற தேவனே இல்லை. ஏன்னா அவருக்கு நம்ம எதுவுமே கொண்டு போய் கொடுக்கறதில்ல. அவர் கேட்குறாரு, ஒன்று மாத்திரம் கேட்குறாரு, உன்னுடைய இருதயத்தை மாத்திரம் கேட்குறாரு. உன்னுடைய பணம் பொருள் எதுவுமே அவர் கேட்கல. முதலாவது அவர் சொல்கிறாரு, முழு இருதயத்தோடும் முழு சிந்தையோடும் முழு பலத்தோடும் அவரில் அன்பு கூறுகின்றார். அப்போது கர்த்தர் நம்ம கேட்குறது, அவர் நம்மளுடைய இருதயத்தை மாத்திரம் கேட்குறார். நம்மளுடைய பொண்ணோ பொருளோ அவர் கேட்கல. ஆனாலும் கர்த்தர் நமக்கு அந்த தேவைகளெல்லாம் அவர் தருகிறார். முதலாவது நம்ம அவரிடத்தில் துதிக்கிறவர்களாகவும் அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களாகவும் அவரை கனப்படுத்துகிறவர்களாகவும் நம்ம இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் அப்படி சொல்கிறார் வேத வசனம். எப்படிங்களா? ஒருவன் வசனம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 3:17 1 கொரிந்தியர் 3
அதிகாரம் 17 பார்த்தீங்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அப்படின்னா, ஆலயத்துக்கு நம்ம தேவ பிள்ளைங்க தான் வருவாங்க. ஆனால் பிசாசு தான் கெடுக்கிற நினைக்கும். அப்போது இந்த பிசாசு நம்ம துரத்தணும், விரட்டணும்னா நம்ம எதையும் செய்ய முடியாது. தேவ ஆவியினால் தான் துரத்த முடியும். தேவன் தான் நமக்கு, பைபிள் வார்த்தை தான் நமக்கு பட்டயம். அதை வைத்து தான் நம்ம என்ன பண்ண முடியும்? அதை துரத்த முடியும். சத்துரு ஒரு வழியாய் வந்தால் ஆண்டவர் 7 வழியாய் சிதறடிக்க பண்ணுவார். என்னங்களா? 7 வழியாய் சிதறடிக்க செய்வார். அப்போனா தேவன் அப்படி நம்மளை பாதுகாக்கிறார். அவரை துதித்தா மாத்திரம் போதும், அவரை ஆராதித்தா மாத்திரம் போதும் அப்படி சொல்லி அவர் நினைக்கிறார். நாம அதே போல இருக்க வேண்டும், அவருக்கு கனப்படுத்த வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும். அது மாத்திரமில்லை, வசனம் சொல்லுகிறது, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். இப்பொழுது நம்ம ஆலயத்தில் கூட நம்ம ஜெபம் நடந்து கொண்டு இருக்குது அல்லவா? கண்டினியூவாக நம்மளுடைய கன்செஷனுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். பல தடைகள் வந்துட்டு இருக்குது. பல தடைகள் வந்து மனுஷன் மூலியமாக வருது, பல வகையில் வருது, பிரச்சனைகள் வருகிறது. அப்போது அது தேவன், அது வந்து நம்ம தேவனை துதிக்கும் பொழுது அந்த தடைகளெல்லாம் உடைக்க தேவன் நமக்கு பலத்தை தந்திருக்கார். அப்போது அது இந்த பலத்தை நம்ம தரணும், நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா அவரை என்ன பண்ணணும்? நம்ம துதிக்கணும், அவரை ஆராதிக்கணும், அவரை கனம் பண்ணணும். அதான் சொல்லுகிறது தேவ வார்த்தை, தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது. அப்போது தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது போல நீங்களே அந்த ஆலயம் என்றார். அப்போ நம்ம தேவனுக்கு ஒப்பு கொடுத்து விட்டோம்னா நம்மளுடைய இருதயத்தை முழுவதும் எந்த கேடுபாடுகள் இருக்காது, எந்த கெட்ட சிந்தனைகள் வராது, எந்த பொல்லாப்பும் நினைக்காது, எந்த தீங்கும் செய்யாது. அப்படிப்பட்டதான கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமானால் நம்ம ஒன்று மாத்திரம் செய்ய வேண்டும். அவரிடத்தில் நாம் விண்ணப்பத்தை வைத்து அவரை நம்ம துதிப்போமாக, நாம் ஜெபிப்போமா? இப்பொழுது அந்த கன்செஷன் காரியங்களுக்காக, அதில் தடைப்பட்டு இருக்கிற காரியங்களுக்காக, அதில் இருக்கிற எல்லா பொல்லாப்பும் நீங்கும்படியாய் ஆவியினால் ஏவப்பட்டவர்கள் யாராவது ஒருவர் ஜெபிக்கும்படியாய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. இயேசப்பா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த அருமையான நாளை தந்ததுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. இயேசப்பா, எங்களுக்கு இந்த ஆலை கட்டப்பணிக்காக ஒரு இடத்துக்கு தந்ததுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. இயேசப்பா, இந்நாள் வரைக்கும் தடைப்பட்டு நிற்கிற அந்த ஒவ்வொரு தடையும் நீக்குங்க இயேசப்பா. இயேசப்பா, இருக்கிற மேல் அதிகாரிகள் சபைக்கு வர ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மனதிலும் நீ பேசும் ஆண்டவரே. யூடியூப் வியூவர்ஸையும் மனதில் நீங்கள் பேசும், சால்வேஷன் டிவி பார்க்குற ஒவ்வொரு வியூவர்ஸையும் நீ பேசும் ஏசப்பா. என் தேவனாகிய கர்த்தர் நீ கையிட்டு செய்யும் எல்லாவற்றையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று நீ வாக்கு கொடுத்தீரே ஏசப்பா. அந்த வாக்கை எங்கள் சபைக்காக நீங்கள் நிறைவேற்றுங்க ஏசப்பா. எங்கள் போதகர் எடுத்து செய்கிற ஒவ்வொரு வேலையும் நீ ஆசீர்வதியும், உடன் ஊழியர்களை ஆசீர்வதியும், மீடியா டீமை ஆசீர்வதியும், சால்வேஷன் டிவி ஆசீர்வதியும், மூப்பர்களை ஆசீர்வதியும் ஏசப்பா. சபைக்கு வர ஒவ்வொரு விசுவாசிகளையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு மனதை நீ தொடும் ஏசப்பா. 1000 சிமெண்ட் மூட்டைகள் தேவைப்படுதுன்னு சொல்கிறார் ஏசப்பா. ஏசப்பா, அந்த தேவைகளை நீ சந்தியும், தேவைகளை சந்திக்க போவதுக்காக உமக்கு கொடான கொடை நன்றி ஆண்டவரே. என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று நீ வாக்கு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே எங்கள் சபையை நீ கட்டித்தாம் இயேசுவே. ஏசப்பா, உம் பாதத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். இந்த விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார். அதன்படி எல்லா தடைகளை கர்த்தர் கண்டிப்பாய் நிச்சயமாய் அது நீங்கி நாம் ஆலயத்தை கட்டி
அதில் நாம் போய் யாவரும் தேவனை ஆராதிப்போம். நிச்சயமாய் நடக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் தேவனோடு ஐக்கியமாயிருந்து அந்த விசுவாசத்திலே உறுதியாய் இருக்கும்படியாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமில்லை, தேவன் இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யணும். அநேக பண உதவிகள், அநேக பொருள் உதவிகள், உங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் தேவைப்படுகிறது. நீங்கள் யாவரும் இதற்காய் பாரப்பட்டு கண்ணீரோடு ஜெபித்து இதுக்காக நீங்கள் ஒரு ஜெபத்தை விண்ணப்பத்தை ஏறெடுக்கும்படியாய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். வருகிற நாட்களில் தேவன் பெரிய காரியங்களை செய்யணும். சீக்கிரமாய் கட்டி அநேக ஜனங்கள் வந்து அதில் நல்ல பயன் பெற்று நல்ல தேவன் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு கடந்து போகும்படியாய் புது ஆத்துமாக்களையும் புது பெரிய காரியங்களை செய்யும்படியாகவும் தேவன் நம்மளோடு இடைப்பட வேண்டும். அதற்காக நீங்கள் யாராவது ஒருவர் ஜெபிக்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. மகிழ செய்தி சிறகுகளில் நிழலில் தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. பலவீன நேரங்களில் கேரோபை தந்தீரையா, எந்த பலவீன நேரங்களில் கேரோபை தந்தீரையா, இயேசு ராஜா என் பெலனானே, எதற்கும் பயமில்லையே, ராஜா என் பெலனானே, எதற்கும் பயமில்லையே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடி
நாட்களெல்லாம் புகழ்ந்து பாடிடுவே. ராஜானே செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜானே செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. யானவரே காக்கும் தெய்வம் நீரே, கண்மலையானவரே காக்கும் தெய்வம் நீரே. வல்லவரே தீமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமையும் மாட்சியும் அவருக்கே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு நன்றி. இந்த நாளில் கூட இந்த பாட்டு நிமித்தமாய் கர்த்தர் மகிமைப்பட்டார். அது மாத்திரமில்லை, நம்ம ஊழியக்காரருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அவருடைய சுக நலன் பெலன் எல்லாவற்றிற்காகவும் நம்ம ஜெபிக்க போகிறோம். அது மாத்திரம் இல்லை, அவர் செய்கிற ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அந்த ஊழியத்தில் பங்கு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணும். அதில் எந்த தடையும் வராதபடி கர்த்தர் பாதுகாக்கணும். அது மாத்திரம் இல்லை, ஊழியக்காரின் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அவர் மனை பிள்ளைக்கும் ஆண்டவர் நல்ல சுகத்தையும் பலத்தையும் அவர் தந்து அவர் நல்ல பலனடைய செய்யும்படியாய் நம் யாவரும் ஜெபிப்போம். யாராவது ஆவியினால் ஏவப்பட்டவர்கள் பாரத்தோடு ஜெபிக்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறவர்களுக்கு புத்திர சுவிகாரத்தை கொடுக்கிறேன். அற்புதத்தின் தந்தையே, சோத்திரங்கத்தாவே நன்றியோட துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ராஜா, உம்முடைய கிருபை இம்மட்டுமாய் பாதுகாத்ததுக்காக நன்றி ராஜா. இந்த நாட்களை ஆண்டவரை அப்பா கூட்டி கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. இந்த 46வது நாளை நீர் கிருபையாக கூட்டி கொடுத்தீரே, அதற்காக நன்றி ராஜா. என் தேவன் பெரியவரா இம்மட்டுமாய் பாதுகாத்தீரே, அதற்காக நன்றி. இம்மட்டுமாய் பாதுகாத்து இம்மானுவேலரே வருங்காலங்களில் எபினேசராக இருக்க போகிறதுக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. என் தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று நாங்கள் விசுவாசிக்கிற ராஜா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லப்பா. இந்த ராத்திரி வேளையில ராஜா அப்பா, உம்முடைய மகனுக்காக ஆண்டவரே, நீர் பரிசுத்தமாக்கப்பட்ட மகனுக்காக, நீர் ஆண்டவரே அனாயிட்டிங் பண்ணப்பட்ட மகனுக்காக உமக்கு கொடாகொடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிற ராஜா. பரிசுத்த ஆவியானவரே, இந்த இடங்களில் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் இறங்கும்படியாக ஆண்டவரே இந்த இடத்துல ஊழியத்துக்கு தெரிந்து கொண்டு உம்முடைய பாத்திரமாக வளைந்ததுக்காக உமக்கு கொடாகொடி ஸ்தோத்திர ராஜா. இதோ நான் உன்னை உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன் என்று சொன்ன தேவன் நீர் ஆண்டவர் மகனை நீர் ஆண்டவரை எடுத்து பயன்படுத்தி கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரை தலையிலிருந்து உச்சங்கால் வரையிலும் உம்முடைய அக்கினி அபிஷேகத்தின் வல்லமை இறங்கட்டும் ராஜா. எந்த இடத்துல போனாலும் எந்த இடத்துல வந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட வேண்டும் ஆட்சேபிக்கிற ராஜா. ஆண்டவரே, ஆலயத்தை கட்டுமானது காரியம் லேசான காரியம் அல்ல ஆண்டவரே, ஆனால் உமக்கு லேசான காரியம் அப்பா. மகனுக்கு நீர் வெளிப்படுத்தின பிரகாரம் ஆண்டவரே அப்பா உம்முடைய வல்லமை இறங்கின ராஜா. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பிளான் என்னென்ன
வெளிப்படுத்த வேண்டும் என்று சித்தமாய் இருக்கிறதோ வல்லமையா மகன் இறங்கட்டும் மூலமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம். எத்தனை பேர் பெரிய ரட்சிக்க வேண்டும் காரியங்களை இருக்கிறதோ செய்யுங்க ஆண்டவரே. எத்தனை பேர் மனமாற இருக்கிறார்களோ எத்தனை பிசாசின் கட்டுகள் உடையுமோ என்று எங்களுக்கு தெரியாது ராஜா. நீர் அழைத்தவர் உண்மை உள்ளவர் ஆண்டவரே. நீர் பரிசுத்தப்படுத்தி மகனை நீர் தேர்ந்தெடுத்ததுக்காக கொடா கோடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிற ராஜா. துதிகளின் மத்தியில வாசம் செய்கிறவரே, அவருடைய கண்கள், அவருடைய செவிகள், அவருடைய மைண்டு, அவருடைய இருதயம் ஆண்டவரே, ஒவ்வொரு அவயங்களிலும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் இறங்கின ஆண்டவரே. எந்த சத்துரு கிரியையும் அவரை தொடாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. எந்த தடையும் வராதபடி பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அருமையாக ஆண்டவரே பாஸ்டமாய் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறார் ஆச்சா. அவர்களுக்கு என்னென்ன தேவையோ துணையாக இருந்து எல்லா காரியத்திலும் உம்முடைய கிருபை அவர்களோடு கூட இருக்க வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. பலவீனம் அல்ல ஆண்டவரே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொன்னீரே. பரிசுத்த ஆவியானவரே, எந்த பலவீனம் வராதபடிக்கு என் தேவனுடைய கரை இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறார் ஆச்சா. அந்த வீட்டை சுற்றிலும் வேலி அடித்து பாதுகாத்துக்கொள்ளுங்க. உம்முடைய வல்லமை இறங்கட்டும். எந்த சத்ருவின் கிரியைகளோ, எந்த சத்தாவிகளின் கிரியைகளோ, எந்த மாட மந்திரங்களோ ஆண்டவரே மகனை தொடாத படிக்கு ஆவியானவர் நீர் பொறுப்படுங்க. எந்த சர்பத்தின் ஆவியோ மகனை தாக்காதபடி பரிசுத்த அக்கினியானவர் அந்த 2 பிள்ளைகளை கூட ஆண்டவர நீர் வேலி அடைத்து முத்திரை போட்டு அந்த இடத்துல உம்முடைய கிருபை இறங்கின ஆண்டவர. எந்த பலவீனமும் மகனை தொடக்கூடாது ராஜா. உம்முடைய ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு தாங்க ஆண்டவர. கிதியோனை பார்த்து பராக்கிரமசாலியே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று அனுப்பின தேவன் நீர் அல்லவா? ஆமாண்டவர, வெண்கல கதவுகளை உடைக்கிற தேவன் நீரப்பா. பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே, உம்முடைய வல்லமை இறங்கணும் ஆண்டவரே. எந்த கிரியையும் தொடாத படிக்கு பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தின்படி மகனை பலப்படுத்துங்க. என் தேவன் வல்லமையினால் நிரப்புங்க. ஆவியானவர் நீர் வெளிப்படுத்துங்க ராஜா. சபையை குறித்தும் சபையின் மக்களை குறித்தும் ஆலயத்தை கட்டுமான பணிக்கென்று எந்தெந்த இடத்துல பிளான் பண்ணி இருக்கிறார்களோ, எப்படிப்பட்ட கற்களை வாங்க வேண்டும், எந்த கம்பி வாங்க வேண்டும், எந்த சிமெண்ட் வாங்க வேண்டும் என்று சொல்லி மகனுக்கு ஞானத்தினால நிரப்பி பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. மகன் பேசும் பொழுது நான் ஒன்று இல்லமான்னு சொல்லி பேசுவார் ராஜா. நாங்க ஒன்றுமே இல்லப்பா, உம்முடைய சமூகத்துல கேட்டது எல்லாவற்றையும் நாங்க பெற்றுக் கொள்ளுகிற ராஜா. நல்ல உள்ளங்களை தேர்ந்தெடுத்து அனுப்புகிற ராஜா. அப்பா உம்முடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நாளை தினத்திலே ஆராதனை நடக்கும் பொழுது ஆவியானவர் பிரத்யட்சமாக நீர் வெளிப்படுத்தி தர வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே, ஒவ்வொரு வார்த்தையும் பேசும் பொழுது எந்த தடையும் வராதபடி நீர் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இதோ அப்பா மோசேயும் ஆரோனும் ஆண்டவரே அப்பா ஊழியம் செய்யும் பொழுது அந்த மக்கள் மத்தியிலே பேசும் பொழுது எப்படி ஆண்டவரே அன்பாக இருந்து ஒருவருக்கொருவர் தாங்கி பிடித்தார்களோ அந்த ஊழியம் நிறைவேறினதோ, அப்படியாக உடன் ஊழியர்களும் சேர்ந்து ஆண்டவரே அவரோடு கூட ஒற்றுமையோடு கூட ஒத்துழைத்து ஆவியானவர் ஆண்டவரே அவர்களுக்கும் உம்முடைய கிருபை இறங்கன ராஜா. நாளை தினத்தில் நடப்பதான ஒவ்வொரு சர்வீஸ்ல ஒரு ஆண்டவரே ஒவ்வொரு வித்தியாசமான வரங்களினால நீங்க நிரப்ப வேணுமா ஜெபிக்கிற ராஜா. ஆவியானவரே அங்க நிற்கும் பொழுது ஆவியானவர் நீங்க பொறுப்பெடுங்க ராஜா. உம்முடைய வார்த்தைகள் வெளிவரும்படியான கிருபையை கட்டளிட்டு தாங்க ஏசப்பா. உம்முடைய தயவு இறங்கி குடும்பம் முழுவதுமாய் நீர் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் நீர் கிருபையாக வைத்ததுக்காக நன்றி அப்பா. எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை ஆண்டவரை கேட்கும்படியாக செய்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தின்படி வழி நடத்துங்க. வார்த்தையை கேட்கிற மக்கள் மனம் திரும்பி ஆண்டவரை ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்தல்ல வேண்டுமா ஜெபிக்கிறார். ஒவ்வொரு வாரத்துல ஒவ்வொரு புது குடும்பங்கள் ஆண்டவரே வரும்படியாய் நீர் உதவி செய்தல்ல வேண்டுமா ஜெபிக்கிறோம். இன்றே ரட்சணிய நாள் என்று ஆண்டவரை அறிந்து கொள்ளும்படியான நாட்களை கொண்டு வாங்க. ஒவ்வொரு திசைகளில் இருந்தும் இந்த பிரேயர் ஹவுஸ் நிரம்பி வழியே நீர் உதவி செய்தல்லுங்க ஆண்டவரே. உம்முடைய ஆவியினால் நிரப்புங்க ராஜா. கல்வாரி ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. நோயோடு பலவிதமான இன்னல்களோடு ஆண்டவரே வருகிற மக்கள் சமாதானத்தை பெற்றுக்கொண்டு போகத்தக்கதான கிருபையை கட்டளிட்டு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆவியானவர் கொடியேற்றதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஜெயம் கர்த்தரால் வந்தது என்று நாங்கள் ஆண்டவரே அப்பா யோசிக்க கிருபை செய்யுங்க. ஒவ்வொருவருக்கும்
ஞானத்தினால நிரப்புங்க. ஆவியானவர் பொறுப்பெடுக்கிறதுக்காக நன்றி. அந்த 2 மகன்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபையின்படி வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே உமக்கு சொந்தமானவர்கள் ஆண்டவரே. பெரிய மகனை ஆண்டவரே உம்முடைய கரத்துக்குள்ளாக ஒப்புக்கொடுக்கிறோம். ஆவியானவர் நிரப்புங்க ராஜா வல்லமையினால் ஆண்டவரே. நாளையும் ஆண்டவரே அப்பா சாயங்கால நேரத்திலே அந்த மகன் பேசும் பொழுது ஆவியானவரின் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. ஆவியானவரே நீங்கள் பொறுப்பெடுக்கிறதுக்காக நன்றி. சிறிய மகனையும் ஆசீர்வதிங்க. எந்தெந்த காரியத்தில் அந்த மகன் ஈடுபட்டு இருக்கிறாரோ அந்த காரியத்தில் உம்முடைய கிருபை இறங்கணும். விசேஷித்த ஞானத்தினால நிரப்புங்க. ஆவியானவர் பொறுப்பெடுக்கிறதுக்காக நன்றி. எந்த சத்ருவின் கிரியைகளோ ஆண்டவரே சாத்தானின் கிரியைகளோ முறுமுறுக்கிற மக்களோ எந்த விதமான பொறாமையின் ஆவியுடைய மக்களோ ஒன்று செயல்படாத படிக்கு நீர் முறியடிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆவியானவர் செய்து முடிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். பலபஷக்கரபலப துரிபிக்கபலபக்கப ரிபிக்கமலப துரிபிஷந்துரிபிக்கபலபக்கப ரிபிஷந்துரிபிக்கபலபக்கப இயேசுவே நீர் முறியடித்ததுக்காக நன்றி ராஜா. முறியடித்ததுக்காக நன்றி. ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களே நன்றி அப்பா. கொள்ளுங்க. ரத்த நீ பேசுகிற கோட்டைகளாக தெய்வம் மறைத்து ஆண்டவரே. பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீ பேசுகிற இயேசுவின் தெய்வம் ரத்தத்தால ஆண்டவரே. ஒரு விடுதலை நாளை ஆமென். தினத்திலே அநேக மக்கள் ஆமென். கட்டப்பட்ட சோத்திரம். மக்களாக வரும் பொழுது கட்டுண்டவர்களாக என் தேவன் ஆண்டவரை கட்டொழிக்கப்பட்ட மக்களாக கடந்து போக வேண்டுமாய் என் தேவன் செய்ய போகிற கிருபைக்காக நன்றி. ஆவியானவர் பொறுப்பெடுக்கிறதுக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். தேவன் இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு ஊழியக்காரின் சுகத்தை கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார். அவருடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் நிச்சயமாய் சந்திப்பார். இன்னுமாய் அநேக ஆயிரம் ஜனங்களை ஆண்டவர் அவருக்கு பலத்தை தந்து அநேக ஜனங்களை நடத்தும்படியான அந்த பாக்கியத்தை கர்த்தர் அவருக்கு தருவாராக. அது மாத்திரம் இல்லை, இந்த நாளில் நம் சபையாருக்காகவும் நம்ம சபையில் அநேகருக்காகவும் நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, சபையில் ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். சபையில் எல்லா அன்புள்ளவர்களாகவும் எல்லா ஏக சிந்தையுள்ளவர்களாகவும் ஒருமனப்பட்டு தேவனுடைய அன்பில் இருக்கும்படியாய் நம்ம யாராவது ஒருவர் ஜெபிக்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரிக்கிறோம் 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 தகப்பனே. நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரங்க தாவே. தகப்பனே சபை காரியத்துக்காக நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தேவைகளை அப்பா சந்திக்க வல்லவரார் இருக்கிறீர் தகப்பனே. ஆமென். இந்த வேளையிலும் கூட அப்பா சபையில தகப்பனே ஒரு மனதோடு எல்லா காரியங்களும் நேர்த்தியாய் நடக்கப்பா வழிகளை திறந்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் தகப்பனே ஒரு மனதோடு அப்பா சபைக்கு வந்து ஒவ்வொரு காரிலும் கலந்து கொண்டு தகப்பனே எல்லாம் துதிக்க ஜெபிக்க ஸ்தோத்தரிக்க அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுத்து பலப்படுத்தி வழிநடத்துவீராக தகப்பனே. எல்லா தேவைகளை சந்திங்க. சபைக்கு தேவையான பண காரியங்கள் தகப்பனே, வாடகை காரியங்கள், சபா ஊழியர்களின் சம்பள காரியங்கள் தகப்பனே, எல்லாவற்றும் நேர்த்தியாக கிடைக்க வழிகளை திறந்து கொடுங்க ராஜா. எந்த குறை வராதபடி தகப்பனே நீர் இந்த 11 மாதங்கள் எங்களை நடத்தி வந்த தயவுக்காக உமக்கு கொடான கோடி நன்றி ராஜா. இந்த 12வது மாதத்திலும் தகப்பனே இந்த நாளையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொருட்படுத்தி கொண்டு தகப்பனே ஒவ்வொரு காரியங்களும் நேர்த்தியாக நடக்க வழிகளை திறந்து கொடுங்க ராஜா. நாளை நடக்க இருக்கும் அப்பா ஆராதனைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். 4 ஆராதனையில் அப்பா உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும் ராஜா. உம்முடைய ஆளுகை அங்கே இருக்கட்டும் ராஜா. தகப்பனே வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா நீர் வார்த்தையை கொடுத்து பலப்படுத்தி வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அநேக புதிய ஆத்மாக்களை கொண்டு வந்து தகப்பனே நீர் சபையில் சேர்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம். வரும் பிள்ளைகள் தகப்பனே வெறுமையாக போகாதபடி தகப்பனே உம்முடைய வார்த்தைகளை கேட்டு பலனடைய வழிகளை திறந்து கொடுங்க ராஜா. வருகிற பிள்ளைகள் என்ன வேதனையோடு என்ன துக்கத்தோடு என்ன கவலையோடு வருகிறார்களோ அந்த கவலை எல்லாம் தகப்பனே எல்லாவற்றையும் முறியடித்து தகப்பனே நீர் உம்முடைய வார்த்தையை கொடுத்து பலப்படுத்தி வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வேலையிலும் கூட நாளை நடக்க இருக்கிறோம் அப்பா. அந்த ஷைனிங் ஸ்டார் ப்ரோக்ராம் தகப்பனே உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்து கொண்டு தகப்பனே அந்த சிறு பிள்ளைகளையும் அப்பா அதை நடத்தும் குடும்பத்தையும் தகப்பனே நீர் பொறுப்பெடுத்து கொண்டு தகப்பனே தொடக்கம் முதல் முடியும் வரை அப்பா நீர் அதை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதம் பலப்படுத்தும் வழி நடத்தும். துதிகன மகிமை எல்லாம் நீ ஒருவருக்கே இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஆமென். கர்த்தர் இந்த விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார். நிச்சயமாகவே கர்த்தர் இதை ஆசீர்வதிப்பார். நேர்த்தியாய் நடக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. பாடலை பாடுவோம். அப்பா பிதாவே அன்பான
அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் நேசர் தேடி வந்தீர் எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் நேசர் தேடி வந்தீர் நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர் நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர் நன்றி உமக்கு நன்றி ஐயா நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே அங்க தாழ்மையிலிருந்தேன் தள்ளாடி நடந்தேன் தயவாய் நினைவு கொண்டேன் தாழ்மையிலிருந்தேன் தள்ளாடி நடந்தேன் தயவாய் நினைவு கொண்டேன் கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன் கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன் நன்றி உமக்கு நன்றி அப்பா நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே ஹல்லேலூயா நன்றி அப்பா பிதாவேன்னு அந்த நம்மளுக்கு சுத்த புத்திரத்தை நமக்கு தந்திருக்கிறார். அப்போது கர்த்தர் அப்பா பிதாவேன்னு நம்ம யாரையும் கூப்பிட்றது இல்லை, கர்த்தர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம சொந்தமாக கூப்பிட்றோம். அப்படிப்பட்டதான தெய்வத்தை நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஒரு வேத வசனத்தை வாசிப்போம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11, 12. ரோமர் 12, 10, 11, 12. ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, கர்த்தர் சொல்லுகிறார், சகோதர சிநேகத்தால் ஒருவரோடு ஒருவர் பட்சமாயிருக்க என்றார். என்ன சொல்கிறாருங்க? ஒருவரோடு ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுவதில் ஒருவருக்கொருவர் முந்தி கொள்ளுங்க என்றார். அப்போது கர்த்தர் நல்ல காரியங்களை நமக்கு சொல்லி தந்திருக்கார். இந்த மாதிரி தெய்வத்தை நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. அப்படிப்பட்டதான அன்பு தெய்வத்தை நம்ம என்ன பண்ணுறோம்? துதித்து கொண்டு இருக்கிறோம், ஆராதித்து கொண்டு இருக்கிறோம், கர்த்தரை கனம் பண்ணிருக்கிறோம். கர்த்தர் வசனம் இப்படியாக கூட சொல்லுது, என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன்றார். அதே ஆப்போசிட் வசனம் என்ன சொல்லுது? என்னை அசட்டை பண்ணுகிறவனை
நானும் அசட்டை பண்ணுவேன்றார். அப்போ கர்த்தர் எல்லாத்தையும் வைத்திருக்கிறார், இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் வைத்திருக்கார். சொல்லுகிற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் இது பொருந்தும். இப்படி கர்த்தர் நமக்கு எல்லா விதத்திலையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்ம அதை நடந்து கொள்ளணும். சகோதர சிநேகமாக இருக்கணும், அன்பு கூறணும், ஐக்கியமாக இருக்கணும், ஒருவருக்கொருவர் நம்ம ஐக்கியப்படணும். நம்ம ஒரு தேங்க்ஸ் சொல்கிறோம், ஒரு சின்ன விஷயத்துக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்கிறோம். ஆனால் கர்த்தருக்கு நம்ம சொல்கிறோமா, ஆண்டவர் எனக்கு இதை செஞ்சார், என்னுடைய தேவைகளை சந்தித்தார், என்னுடைய கண்ணீர் அவர் கேட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், கேட்குறோம். ஆனால் அது லேசாய் விட்டுறோம். கர்த்தர் சொல்கிறாரு, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள்ன்றார். அப்போது அசதியாய் இல்லாமல் ஜாக்கிரதையாக இருங்கன்னு எதுக்கு சொல்கிறாரு? ஆவிலே அனலாயிருங்கள் என்றார். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்றார். அப்போது அசதியாக என்ன, நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க தான். ஆனால் நம்ம கர்த்தருடைய ஆலயத்துலேயோ சரி மற்ற எங்கேயோ ப்ரேயர் இருந்தாக்கா நம்ம கலந்துக்க மாட்டோம். இன்னைக்கு ஜெபம் இருக்குது, நம்ம எவ்வளோ பேர் வந்திருக்கிறோம், கர்த்தருக்கு நன்றி ஸ்தோத்திரம். அதுதான் அசதி. அப்போது தேவ பக்தி உள்ளவன் கர்த்தர் சொல்கிறார், இவர்கள் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்றார். உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்போது அப்படிப்பட்டதான தெய்வம் அவ்வளோ நம்பிக்கையோடு நம்ம மேலே வைத்திருக்காரு. நம்ம நம்பிக்கையோடு அவரை கனம் பண்ணணும், அவரை ஆராதிக்கணும், அவரை துதிக்கணும், அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கணும். ஒரு மனுஷனுக்கு கொடுக்குற கனத்தை கூட அவர் கொடுக்கறதில்ல. எது ஜெபம் இருக்குதா வந்து கலந்து கொள்ளணும், வேறு ஏதாவது விசேஷம் சர்ச்சில் நடக்குதா அதில் கலந்து கொள்ளணும், ஆலயத்துக்காக ஜெபிக்கிறோமா அதில் வந்து கலந்து கொள்ளணும். நம்ம ஒவ்வொன்றுக்கும் நம்ம அதை கலந்து கொண்டு அதில் எல்லாரோடு சேர்ந்து பலப்படுத்தணும். ஒருவர் அன்பு செலுத்துங்கன்றது வெறும் வார்த்தையினால் இருக்கக்கூடாது, செயலினாலும் நடக்கையினாலும் நம்ம அதை செயல்படுத்தணும். அதான் கர்த்தர் சொல்லுகிறார், சகோதர சிநேகத்திலே ஒருவரோடு ஒருவர் பட்சமாயிருங்க, கனம் பண்ணுவதிலே ஒருவரோடு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள், அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்க என்றார். கர்த்தர் நம்ம ஜெபிச்சா நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க அப்படியே கர்த்தருடைய பிரசன்னம் உணரணும். அப்படிப்பட்டதான வல்லமையை கர்த்தர் இடத்துலேருந்து நம்ம பெற்றுக்கொள்ளணும், கேட்கணும். நம்ம எதையோ கேட்குறோம், கர்த்தருடைய அசைவாடுதல், ஆவியானவர் நம்ம மேலே வந்து அசைவாடணும். அந்த ஆவி ஹோலி ஸ்பிரிட் நம்ம கேட்கணும். அப்போது நம்மளுடைய பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் அது பரவணும். அப்போது அப்படி தான் ஒவ்வொன்றும் ஊழியமாய் பரவும். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்றார். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறது வெறும் நம்ம காணிக்கை கொடுத்துட்டா மாத்திரம் இல்லை, எல்லா ஜெபத்திலையும் கலந்துக்கணும், எல்லா ஐக்கியமாக இருக்கணும், எல்லா சகோதரோட ஒரு மனம் இருக்கணும். நம்ம தேவைகள் அநேகம் இருக்குது, ஆனால் ஒரு மனப்பட்டால் தான் அதெல்லாம் கர்த்தர் கொடுக்குவார். நம்ம தேவனை துதிக்கணும், ஒரு மனப்பட்டால் எல்லா காரியம் கர்த்தர் சக்ஸஸ் ஆகி மாற்றி தந்துடுவார். இப்படிப்பட்டதான தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம், உயிருள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறோம். அப்படிப்பட்டதான நம்ம நன்மை பெற்றோம், அந்த நன்மையை கர்த்தர் அப்படியாய் மாற்றி தரும்படியாய் நம்ம ஜெபிப்போம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வேளையிலே கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. அநேக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், அநேக நாட்களிலே அப்பா ஸ்தோத்திரம்ப்பா நாங்கள் ஜெபித்து கொண்டு வருகிறோம் கர்த்தாவே.
இந்த ஜெபத்தை கர்த்தர் நீர் அங்கீகரித்திருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. அப்பா ஆண்டவரே ஆண்டவரே சகோதர சிநேகம் ஆண்டவரே எங்களுக்கு வேண்டும் ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், உடைய சந்நிதியிலே நாங்கள் வந்திருக்கிறோம் கர்த்தாவே. அந்த சிநேகத்திலே நாங்கள் ஆண்டவரே நிலைத்து நிற்கும்படியாய் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. அப்பா ஸ்தோத்திரம், நாங்கள் அந்த ஆண்டவரே சிநேகத்திலே நாங்கள் ஆண்டவரே பிரிந்து போகாதபடி, பிளவு வராதபடி ஆண்டவரே ஒருமனப்படும்படியாக உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே கீழ்ப்படிதலை தாங்கப்பா. ஸ்தோத்திரம், ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்படும்படியாக உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே ஒருவரோடு ஒருவர் கர்த்தாவே கனம் பண்ணும்படியாக உதவி செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே நீர் ஆண்டவரே அப்பா, நீர் ஆண்டவரே எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. எங்கள் இருதயத்திலே நீங்கள் பேசுங்க ஏசப்பா. நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா ஸ்தோத்திரம், நாங்கள் எதில் ஆண்டவரே அப்பா தகுதி இல்லாமல் இருக்கிறோமோ கர்த்தாவே, அதை ஆண்டவரே எங்களுக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே, எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே பிறவி குருடன் கூட கர்த்தாவே ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே நீர் அவனிடத்திலே போய் கேட்கும்போது கர்த்தாவே, என்னிடத்திலிருந்து என்ன தேவை என்று கேட்கும்போது கர்த்தாவே அப்பா அவன் சொல்கிறான், நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொல்கிறான். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அவன் விசுவாசிக்கிறான் ஆண்டவரே. அப்படிப்பட்டதான விசுவாசம் ஆண்டவரே எங்களுக்குள்ள வர வேண்டாம் ஏசப்பா. ஆண்டவரே ஒருமனப்பட வேண்டாம் ஆண்டவரே. ஒருமனப்பட்டு கர்த்தாவே உம்மை ஆராதிக்கிறவளாய் மாற எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம். அநேகர் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறவளாய் மாற்றுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். ஜனங்களை கர்த்தர் எழுப்புங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அநேக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஜெபத்துக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் வரும்படியாய் உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே ஆலயத்துக்குள்ள ஒரு தூணாய் நிற்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக ஜனங்கள் கர்த்தாவே அப்பா நன்மை பெற்று ஆண்டவரே கடந்து போக உதவி செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம். சாட்சியாய் ஜீவிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம்ப்பா. இம்மட்டும் ஆண்டவரே நீர் எங்களோடு இடைப்பட்டீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இடைப்பட்டு கொண்டிருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு நன்றி ஆண்டவரே. இப்படிப்பட்டதான ஆண்டவரே காரியங்களிலே கர்த்தாவே ஒரு வேளை கர்த்தாவே நாங்கள் தவறி இருந்தால் கர்த்தாவே அதை கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரை திரித்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் ஆண்டவரை நன்கு புரிந்து கொண்டு நடக்க உதவி செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம். நீரே எங்களோடு ஆண்டவரே ஸ்தோத்திரம் உறவாடுங்கப்பா. உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு நன்றி ஆண்டவரே. நீரே இம்மட்டும் எங்களோடு ஈடுபட்டதற்காக நன்றி. துதி கனமாகி உமக்கு செலுத்துகிறேன் ஏசு நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமேன். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். ஒரு வேதத்தை வாசிப்போம், வார்த்தையை வாசிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஓகே ஸ்தோத்திரம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பத்தினாலும் வேண்டுதினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராய் புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வேத வார்த்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கார். இந்த வார்த்தை நமக்கு உறுதியாய் தந்திருக்கார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த நாளில் நம்ம யாவரும் இந்த விண்ணப்பத்தை வைத்திருக்கிறோம். எல்லா விண்ணப்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். எல்லா விண்ணப்பத்துக்கும் பதில் தரணும். எல்லா ஜெபத்துக்கும் கர்த்தர் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தரணும். ஆலயம் சீக்கிரமாய் கட்டி முடிக்கப்படணும். எல்லா ஆலயத்துக்கு தேவையான காரியங்கள் கர்த்தர் சந்திக்கப்படணும். எல்லாவற்றையும் கர்த்தர் கையில் நம்ம ஒப்பு கொடுப்போம். நாம் ஜெபிக்கலாம். எங்களுக்கு கிருபையாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே.
ஆரம்பம் அற்பமாயிருந்தாலும் கர்த்தாவே முடிவு சம்பூர்ணமாயிருக்கும் என்று சொல்லியிருக்கீங்களாப்பா. ஸ்தோத்திரம். இந்த வேளையில கர்த்தாவே ஸ்தோத்திரம்ப்பா. அப்பா 45 நாட்கள் முடிந்து 46வது நாட்களாய் கர்த்தர் எங்களை நடத்தினரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நன்றி 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வேளையில கர்த்தாவே ஸ்தோத்திரம்ப்பா. நீர் ஆண்டவரே ஆரம்பத்திலிருந்து எங்களோடு இடைப்பட்டீரே, உமக்கு நன்றி அப்பா. நீர் எங்களோடு பேசினீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் எதில் தவறி இருக்கிறோமோ கர்த்தாவே, அதில் கர்த்தாவே நாங்கள் சீர்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசுப்பா. ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே எது பெற்றுக்கொள்ள வேண்டுமோ கர்த்தாவே, அதை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த நாளிலே கர்த்தாவே ஸ்தோத்திரம், கர்த்தாவே ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை நீர் செஞ்சீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எல்லா விண்ணப்பத்தை கர்த்த நீர் ஆசீர்வதித்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த விண்ணப்பத்திற்கெல்லாம் கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரே ஒரு பெரிய ஆண்டவரே ஆசீர்வாதத்தை நாங்கள் காணும்படியா எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம். ஆலயம் சீக்கிரமாய் கட்டி முடிக்க ஆண்டவரே தேவைகளை நீர் சந்திங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். 1,00,000 ஜனங்களை கர்த்தர் ஏற்படுத்துங்கப்பா. அது மாத்திரம் இல்லை ஆண்டவரே. ஸ்தோத்திரம்ப்பா. இன்னும் அதுக்கு மேலாய் கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஜனங்களை நீர் ஏற்படுத்துங்க அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா. அறுவடை மிகுதி, ஆட்களோ குறைவு. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படிப்பட்டதான நாட்களில் இருக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நாங்கள் ஆண்டவரே அநேக ஊழியங்கள் எழும்ப, அநேக ஊழியக்காரர்கள் எழும்பப்பட உதவி செய்யுங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உங்களுடைய கரத்தில் ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எல்லா தேவைகளையும் ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். வந்தவர்களுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வந்த ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம்ப்பா. வந்தவர்கள் பெரிய ஆசீர்வாதத்தை பெற்று கடந்து போக உதவி செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. யூடியூப்பில் பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. டிவியில் பார்க்குற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க அப்பா. ஏற்ற நேரத்தில் ஏற்ற காரியங்களை செய்கிற தேவன் நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நன்றி.